இப்போ மணி சரியா 5:33. சில கோவில்லாம் மணி 5:30 மணிக்கு மேலுக்கு தான் திறக்கிறாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல போய் மண் எடுக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். இதே வேளையில பலரும் கேட்டிருந்தாங்க, இந்த மண்ணி எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு. குலின் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மனோட பூமி பூஜைக்காக எடுக்கப்படுற இந்த மண். ஸோ வாங்க நேரத்தை கடத்தாம இன்னைக்கு என்னென்ன கோவிலை பார்க்கலான்னு செக். தொடக்க கட்டமாக ராமர் கோயிலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருக்கேன். இதுக்கு முன்பு இந்த ராமர் ஆலயம் புக்கேமேரா எஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அந்த புக்கேமேரா எஸ்டேட் முன்பு கித்தா தோட்டமாக இருந்துச்சு, பிறகு செம்பனை தோட்டமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த எஸ்டேட்டை எடுத்துட்டு அந்த எஸ்டேட் மண்ணில் கிரானைட் கண்டுபிடிச்சி வாசி அந்த கிரானைட் தோண்ட ஆரம்பித்தாங்க. அதனால இந்த ராமருக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்து நிலம் கொடுத்து இடம் மாற்ற செஞ்சாங்க. ஆனால் இந்த நாகம்மா மட்டும் இந்த இடத்த விட்டு போகாத வாசி அந்த இடத்துக்கு சொந்தக்கார் 21 தடவை வெறுங்காலில் வரம் வச்சு அதுக்கப்புறம் தான் இடத்த மாற்றியே கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு காட்சி அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்து இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும்னு இந்த கோயில்காரங்க நம்புகிறாங்க, இந்த ஊருக்காரங்களும் நம்புகிறாங்க. வாங்க ஒரு புடி மண் எடுத்தாச்சு. சுமார் 150 வருஷத்துக்கு முன்பு இந்த ஆத்தா தொடங்கினாங்க. ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஒரு அம்மனோட செல்வாக்கு அந்த இடத்த பார்த்தாலே அந்த கோயிலை பார்த்தாலே தெரியும். அவ்வளோ வளமாகவும் அவ்வளோ பவராகவும் இருப்பாங்க. இந்த முகத்தை பாருங்கம்மா, அடேங்கப்பா. இந்த ஆத்தா கோவிலில் தான் என்னோட திருமணமே நடந்துச்சு. இந்த ஆத்தாவோட ஆசீர்வாதம் இந்த ஊர் முழுக்க பரவிதான் இருந்துச்சு. ஆனால் ஊர் மக்கள் இந்த கோயில் சுற்றி இப்போ அறவே இல்லை. எல்லாரும் வீடு வாங்கிட்டு நிலம் வாங்கிட்டு ஊர் மாதிரியும் போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆத்தா மட்டும் அசையாமல் அதே இடத்துல இருக்காங்க. ஆளே இல்லாத ஊரில் இந்த கோவில் இவ்வளோ தூரத்தை வளமாக இருக்கிறது காரணமே அந்த ஊர் மக்கள்னால தான். இந்த ஊர் மக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஊர் செழிப்பாக இருந்திருக்காது. அதே நேரத்தில் கோயில் தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கோயில் சுற்றி ஒரு 5 மரம் நட்டு வச்சிருக்காங்களாம். இந்த 5 மரமும் ஒரு பிரம்ம ரிஷி கொடுத்துட்டு போனார். ருத்ராட்ச மரம், வெல்வ மரம், வன்னி மரம், இந்த மாதிரி மரங்கள் நட்டு பாதுகாத்துட்டு வராங்களாம். இந்த அம்மனோட கோவில் திருவிழா மட்டும் தனியா விசேஷமா இருக்கும். இந்த முத்துமாரியம்மனோட கோவில் தலைவர் மிஸ்டர் ராமு அவரே இந்த கோவிலோட ஆத்தாங்கார எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன், இந்த கோயிலும் பதிவு எடுத்துங்க, இந்த கோயிலும் மண் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போனாரு. இந்த கோயிலோட சிலை வடிவங்கள்லாம் பாருங்க, அந்த காலத்துல புராண காலத்துல உள்ள சிலை வடிவம். அதே நேரத்துல குறிப்பா முன்னீஸ்வரரை பாருங்க, ஒரு தனி மனிதன் அங்கேயே உட்காந்து காத்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கோவிலை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த முன்னீஸ்வரரோட மேனேஜ்மெண்ட்டும் மகா முத்துமாரியம்மன் மேனேஜ்மெண்ட்டும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான், ஒரே தலைவர் தான். இந்த பழமையான மரத்தை பாருங்க, இந்த மரத்துக்கே பெரும் சக்தி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். அதே நேரத்தில் சூரிய அஸ்தமாவதுக்குள்ள நான் மண் எடுக்கணும்னு நினைச்சேன். பின்னாடி தெரியுற காட்சி இருக்க அது குணோஞ்சராயில சூரியன் அப்படியே அஸ்தமாவது. என்ன கண்கொள்ளா காட்சிப்பா. 5 தலைமுறைக்கு முன்பே நம்மளோட தாத்தன் பாட்டன் தமிழ்நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சாங்க. சில பேர் இந்த ஹார்வர்ட் டிவிஷன் 1, 2, 3 பிரிக்கப்பட்டு தோட்டப்புறத்தில் வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க. அதில் உருவானது தான் இந்த ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயம். இன்னமும் இந்த மக்கள் தமிழ் பள்ளியை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, கோவிலும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பல சரித்திரங்கள் இருக்கு, பல உண்மை சம்பவங்களும் இருக்கு. இருந்த போதும் எனக்கு இந்த ஊர்லேருந்து ஒரு பொடி மண் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. காரணம் இந்த ஆத்தா எனக்கு அந்த விஷயத்த உறுதுணையாக கொடுத்தாங்களே, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுவும் கண்குள்ளா காட்சியா தான் கருதுறேன். சரியா மணி 7:30. காலையில 7:30 மணிக்கு தொடங்கி மதியம் 7:30 மணிக்குள்ள மண் எடுக்கிறது தான் என்னோட குறிக்கோளே. இந்த ஒரு காலகட்டத்துல கோவில் அடைப்பட்டாலும் சரி, இல்ல கோவில் திறந்திருந்தாலும் சரி, அந்த கோவில்ல போயிட்டு உத்தரவாதம் கேட்டு, அதுக்கப்புறம் கோவில் தலைவர்கிட்ட உத்தரவாதம் கேட்டு, அல்லது கோயில் பூசாரி கிட்ட, குருக்கள் கிட்ட உத்தரவாதம் கேட்டு, அதுக்கப்புறம் அம்மன் கிட்ட இருந்து அந்த உத்தரவாதம் எடுத்த பிறகுதான் இந்த கோவிலோட மண்ணை எடுக்க முடியும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஸ்லிப் ஆகுனா கூட கண்டிப்பா அந்த மண்ணை எடுக்க முடியாது. அதனால சூரியன் அடங்கறதுக்கு முன்னாடியே மண் எடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் கோயில என்னால எடுக்க முடிச்சு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வெவ்வேறு கோயிலை பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதே நேரத்துல உங்க ஏரியால எந்தெந்த கோவில்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலோட பேரும் கீழே எழுதுங்க. நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல அந்த கோவிலோட மண் எடுக்கிறதுக்கு நான் வருவேன்.